தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஆம்புலன்ஸுக்கென்று தனி சேவை மைய கட்டிடம் கிராம மக்கள் நிதியில் கட்டப்பட்ட சுவாரஸ்ய நிகழ்வு நடந்துள்ளது. அரசு நிதியை எதிர்பார்க்காமல் கிராம மக்கள் செய்த இந்த அன்பான சேவை பற்றி இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் கண்டியூர் கிராமம் அமைந்துள்ளது. கண்டியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். திருவையாறு டு தஞ்சை நெடுஞ்சாலை போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி என்பதால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்கள் கிராம பகுதிக்கு தனி ஆம்புலன்ஸ் சேவை இருந்தால் விரைவாக தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கோ அல்லது திருவையாறு அரசு மருத்துவமனைக்கோ செல்ல சரியாக இருக்கும் என கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கலெக்டர் மற்றும் சுகாதாரத்துறை ஆம்புலன்ஸ் நிர்வாகத்திடம் மனு கொடுத்து வந்ததை அடுத்து ஒரு வழியாக தங்கள் பகுதிக்கு தனி ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றனர். இந்த சூழலில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்குவதற்கும் சில நேரங்களில் கிராம மக்களுக்கு ஏதாவது முதலுதவி தேவைப்பட்டாலும் ஊராட்சி மன்ற நூலக கட்டிடத்தை பயன்படுத்தி வந்தனர். கிராம மக்களுக்காகவும் விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகளுக்காகவும் இரவு பகல் பாராமல் பணியில் ஈடுபட்டு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனி கட்டிடம் கட்டலாம் என கிராம மக்கள் முடிவெடுத்தனர். இதனை அடுத்து அரசு நிதியை எதிர்பார்க்காமல் கிராம மக்களின் சொந்த பணம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அளித்த நிதி மூலம் சுமார் 7 லட்சம் செலவில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மைய கட்டிடத்தை கட்டி அசத்தியுள்ளனர். என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. நான் வெளியில் கொண்டுட்டு போகிறேனோ இல்லையா, ஆனால் இங்கே 108 இருந்ததுனால வேண்டி 108ல் வந்து தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு. இது ஊர் மக்கள் எங்களால் முடிஞ்சதோ ஊர் மக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், மற்ற தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அதனால வேண்டி இந்த கட்டடத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணியிருக்கோம். ஊராட்சி மன்றம் மட்டும் இல்லை, எங்களோட பொதுமக்கள் கோரிக்கைகள் அதிகம். பொதுமக்கள் தான் எங்களுக்கு அதிகம் ஒத்துழைப்பு கொடுத்தது. இதுதான் உண்மை. வேலைக்கு போன இடத்துல காலில் அடிபட்டு போச்சு. ரோதை ஏறி ஆஸ்பத்திரிக்கு போய் தனியாரில் 2000 சொல்லணும்னா இப்போ சரியாகல. தம்பி மூர்த்தி தம்பிக்கிட்ட வந்தால் 2 நேரமும் தம்பி சுத்தம் பண்ணி கட்டி தான் எனக்கு சரியானது. இந்த 108 இருக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சௌகரியம். திருவையாருக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க, அது வந்து டயத்துக்கு வராது. ஐயமட்டன்னு சொல்லுவாங்க, ஐயமட்டன் டயத்துக்கு வராது. கண்டியூர் ஆம்புலன்ஸ் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போக்கி எங்களுக்கும் ஜனங்களுக்கும் பொதுமட்ட மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்ததுலேருந்து. கேஸ் கொண்டு போகிறதுக்கும் பேஷண்ட்டுங்க வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு உட்கார வச்சு ஒரு முதலுதவி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு செட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அதுமாதிரி நாங்கள் ஓய்வு நேரத்துலையும் எங்களுக்கு ஓய்வு எடுத்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பான இடமா இருக்குது. அதேமாரி மேலும் மேலும் இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் முதலுதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட 108 நிர்வாகத்துக்கு தலைமை அதிகாரிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த கண்டியூரில் உள்ள பிரசிடென்ட் ஜெயபால் சாருக்கும் சையது முபாரக் சாருக்கும் நேரில் அழைத்து அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்குமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர் மக்களுக்கும் பொதுமக்களும் மிக நன்றி தெரிவிக்கிறேன். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கை எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பயே நீங்க ஸ்பாட்லயே ஒரு சின்னதா ஒரு குச்சி மாதிரியோ இல்ல சின்னதா ஒரு பிளேட் மாதிரியோ வச்சு ஒரு துணி மாதிரி வச்சு சுத்திட்டீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து நீங்க அப்படியே உட்கார வச்சிட்டீங்கன்னா அடுத்த ஆம்புலன்ஸ் நீங்க உடனே கால் பண்ணணும்.